சென்னை வியாசர்பாடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர். மெல்வின் வயது 36. இவர் அம்பத்தூரில் கடந்த 15 வருடங்களாக கார் சர்வீஸ் ஷோரூம் வைத்து நடத்தி வருகிறார். இவர் தனது காருக்கு டீசல் நிரப்புவதற்காக இன்று அதிகாலை 2 மணியளவில் வியாசர்பாடி மேல்பட்டி பொன்னப்பன் தெரு பகுதியிலுள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்றுள்ளார். அப்போது தனது காருக்கு டீசல் போட்டுவிட்டு காரில் இருந்து கீழே இறங்கி பணம் கொடுத்து கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாது நபர் மெல்வின் ஒட்டி வந்த பார்ச்சூனர் காரை எடுத்துக் கொண்டு செல்ல முயற்சி செய்தார். மெல்வின் அதனை தடுக்கும் போது அவரை இடித்துவிட்டு அங்கிருந்து அதிவேகமாக சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த மெல்வின் இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இரவு பணியிலிருந்த வியாசர்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் மர்மநபர் மெல்வின் காரை ஓட்டிச் சென்றபோது அவரது செல்போனும் காருக்குள் இருந்துள்ளது. இதனை வைத்து செல்போன் சிக்னலை போலீசார் பின்தொடர்ந்தனர். அப்போது வண்டி கும்மிடிப்பூண்டியில் இருப்பது தெரிய வந்தது. அடுத்த சிறிது நேரத்தில் அதே கார் மீண்டும் சென்னை நோக்கி வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் காரை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது புழல் பகுதியில் கார் பஞ்சராகி நின்றதால் காரில் இருந்த நபர் தப்பி ஓடினார். மேலும் காரில் இருந்த 2 செல்போன்களையும் அந்த நபர் எடுத்துக்கொண்டு ஓடினார். இதனையடுத்து போலீசார் காரை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பி ஓடியவர் கொண்டு சென்ற செல்போனை வைத்து புழல் பகுதியில் வைத்து காரை எடுத்துச் சென்ற நபரை பிடித்தனர். அவரை வியாசர்பாடி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் கண்ணதாசன் நகர் 8வது பிளாக் 2வது தெருவைச் சேர்ந்த சூர்யா வயது 25 என்பதும் இவர் மீது 4 குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இவர் தனது நண்பரான மணலி பகுதியைச் சேர்ந்த பரத் வயது 28 என்ற நபருடன் குடிபோதையில் காரை எடுத்து சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பரத்தையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் எம். யாசர் அலி